ஒரு பச்சை பொய்யை பேசி 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக சீமான் மீது நடிகை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு திமுக வந்துவிட்டதாகவும், ஆகவே சென்னை பக்கமே வராமல் இருக்குமாறு கூறி மாதம் 50,000 ரூபாய் தருவதாக டீல் பேசியதாகவும் சீமான் மீது அவர் பகிரங்க குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீமான் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நடிகை வீடியோ வெளியிட்டுள்ளார். நல்ல குடும்பம் நடத்திட்டு அப்புறம் நீ காலவாரி விட்டுட்டு கேட்டால் எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்கள காங்கிரஸ்காரன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எனக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லி தமிழ்நாடு மக்களை எல்லாரையும் 14 வருஷமாக ஏமாற்றிட்டு வந்தீங்களே, அது யார் ஏமாத்துனது? 2023 என்கிட்ட ஒரு டீல் பேசிட்டு வரீங்க, திமுக வந்துருச்சு, அதனால் இப்போ நீ எதுவும் பேசிடாத, சென்னை பக்கமே வந்துடாத, நான் உனக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு டீல் பேசினது யார்? போட்டது யார்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கடத்தல் மற்றும் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடத்தலில் தொடர்புடைய சையத் அப்துல்லா என்பவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். ஆனால் விசாரணையில் முன்னேற்றம் இல்லை என கூறி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சையத் அப்துல்லாவின் தாயார் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் காவல்துறையின் விசாரணை அதிருப்தி அளிப்பதாக கூறி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. உலகின் குளிர்ந்த பனி பிரதேசங்களில் ஒன்றான கிரீன்லாண்டில் டென்மார்க் ராணுவ பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. கிரீன்லாண்டை கைப்பற்ற அமெரிக்கா விருப்பம் காட்டுவதாக கூறப்படும் நிலையில் கிரீன்லாந்து தலைநகர் நூக்கில் டென்மார்க் ராணுவம் பயிற்சி மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.